ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சர் NS 400Z. சரிங்களா? ஸோ இந்த பைக் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ, லான்ச் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூலாம் கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் சிட்டி யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத ரியல் டைமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே, சரிங்களா? அரௌண்டு சென்னையில் இருக்கும். ஸோ மண்டே சென்னையில் எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும், சென்னை எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம 400cc சிட்டிக்கு செட் ஆகுமா, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஈட்டிங் எப்படி இருக்குது, நிறைய பேர் ஈட்டிங் இருக்குது சொல்கிறாங்களே, ஈட்டிங் சிட்டியில் ஓட்டினா எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையோட டிராஃபிக் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். சென்னை சிட்டி டிராஃபிக் எப்படி இருக்குது, அதுவும் இந்த 400cc வச்சு நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம் சிட்டி டிராஃபிக்கில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம போக போகிற ரோடு வந்து சென்னையிலே முக்கியமான ரோடு. எப்படின்னா நம்ம ஓஎம்ஆர்லேருந்து டுவர்ட்ஸ் அம்பத்தூர் வரையே இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வண்டியில் மார்னிங். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மணி பார்த்திங்கன்னா அரௌண்டு 9 o'clock ஆகுது. 9 o'clockல டிராஃபிக் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். கிளச் பொறுத்தவரையே இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதனால் நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, சரிங்களா? ஸோ தட் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கிளச் வந்து ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிளச்சில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு அந்த கிளச் லிவர்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டாக் செட்டிங் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் இருக்கனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கனால நம்மளுக்கு வந்து ரைடரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளச் லிவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பிரேக்கோட லிவர்ஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய வண்டி மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். கிளச்சில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து பிரேக் லிவரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த NS 400ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சிலையுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 5 ஸ்டெப்ஸ் அட்ஜஸ்டபிள், நம்மளுக்கு பிரேக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கம்ஃபர்ட்டுக்கு நம்ம வந்து அந்த லிவர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குன்னே சொல்லலாம். போங்க சார், போங்க. ஓகே, இப்போது ஜஸ்ட்டு இப்போ காலியாக இருக்குது. இந்த ரோட்டை ஓட்டி காட்டுற மாதிரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து ரைட் பை ஒயர் அப்படின்றனால நீங்கள் லைட்டாக ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா போதும், வண்டி ஓடாது, பறக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ 70, 80, 100லாம் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நீங்கள் 100லாம் நீங்கள் ஒரு விஷயமே கிடையாது இந்த வண்டி 400க்கு. ஸோ 4th கியரில் பார்த்தீங்கன்னா 80, 90ல் அச்சு பறக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது, அதனால் ஒரு 80 to 90 வரைய யூஸ் பண்ணுறோம். ஸோ 400cc நம்மளோட வண்டியோட பிக்கப் இருக்கனால ஸோ அரௌண்டு நம்மளுக்கு இதோட பவர் பார்த்திங்கன்னா அரௌண்டு 40 bhp பவர் அட் 35 Nm டார்க் இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து சரியான பிக்கப் பறக்குது. அப்படின்னா 2 விதமாகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோமா, நான் சைலண்ட்டாக ஓட்டுறேன், ஃபஸ்ட்டு கியர் அண்ட் செகண்ட் கியர்லேயே டேக்கிள் பண்ணுறேன், ஒரு 3rd கியர் வரையும் அழகாக காமாக போகுது. அதுக்கப்புறம் 4th 5th 6th அந்த கியரில் நீங்கள் போக சொல்ல ஓப்பன் த்ராட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுது. சும்மா பறக்குது வண்டி. ஸோ மிக்சட் லோ எண்ட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, டாப் எண்ட்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் இந்த வண்டி வந்து அரௌண்டு 160+ போகும் டாப் ஸ்பீடு. பட் ஆனால் நம்ம 160 ஓட்டல. இதுவரையே நான் ஒரு 100 வரையும் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறனால நான் வந்து அந்தளவுக்கு இதை வந்து ட்ரை பண்ண முடியல. ஸோ 100+ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியல. எனக்கு 100 மோர் தென் இங்கே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 100 வரையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து சிட்டிக்குள்ளே இது வரையும் ஓட்டினதே கிடையாது. அதுவும் சிட்டிக்குள்ளெலாம் ஓட்ட முடியாது, சிட்டிக்கு அவுட்டரு. ஸோ கொஞ்சம் காலியான இடம் அப்படி இருக்க சொல்ல தான் ஓட்ட முடியும். அதுவும் இதுமாரி வீக் டேஸ்லலாம் சுத்தமாக வாய்ப்பே இருக்காது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. சிட்டிக்குள்ளெலாம் இப்போல்லாம் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அரௌண்டு ஒரு 30, 40, 50 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான் நம்மளால் ஓட்ட முடியும். அதுக்கு மேலெலாம் ரொம்ப கஷ்டம் ஓட்டுறதுக்கு. அதேமாரி இப்போ நம்ம இப்போ இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறோம். ஸோ இந்த வீடியோவே ஆக்சுவலாக வந்து சிட்டிக்குள்ளே 400cc எப்படி மேனேஜ் பண்ண முடியுதுன்றது தான் கான்செப்ட்டு, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து சிக்னல் நெக் டு நெக் டிராஃபிக் போடுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி எவ்வளோ ஈஸியாக வந்து மூவ் ஆகுது பாருங்களேன். ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, இந்த 2 கியர்லேயே அழகாக டேக்கிள் பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆரன் பற்றி நான் எந்த வீடியோலையுமே சொல்ல, இப்போ சொல்கிறேன். ஆரன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆரனு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது நல்லா லவுடியாக இருக்குது, பெரிய ஆரனு. நம்ம லாஸ்ட் பஜாஜில் பார்த்த அந்த ஆரன் இல்லை, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பல்ஜியாக இருக்குது. ஸோ அதேமாரி சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்குது. ஏன்னா 400cc அப்படின்றனால கொஞ்சம் ஆரனோட சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு லவுடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது ஆரன்ஸ் பொறுத்தவரையும். ஃபென்டாஸ்டிக்காக போகுது கைஸ் வண்டி, ஈஸியாக போகுது. ரொம்ப ஆக்சுவலாக கஷ்டப்படாமல் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக டாப் பண்ணி ஏறுது. அதேமாரி நீங்கள் ஸ்லோவாக ஓட்டினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஓடுது. ஸோ அதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து ஹீட்டு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஹீட் இந்த வண்டியில் இருக்கான்னு கேட்டால் வண்டியில் ஹீட் இருக்குது. ஏன்னா 400cc வெஹிக்கிளில் ஹீட் இல்லாமலாம் இருக்காது, ஹீட் இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் ஷூ போட்டு ஒரு நல்ல ஃபேண்ட்டு போட்டு ஷூ போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு நீங்கள் நோட்டீஸே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக வந்து இது லோக்கலில் யூஸ் பண்ண சொல்ல நம்ம சாக்ஸ் போட்டு இல்லை ஸ்லிப்பர்ஸ் போட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க, லோக்கலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கடைக்கு போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் வந்து ரைட் போகிறீங்க, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஃபேண்ட்டு, பூட்லாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா சுத்தமாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் ஹீட்டே வந்து தெரியாது. அதனால் அது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு NS200லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ், அதுவும் இல்லாமல் சிங்கிள் ராட் ஹேண்டில் பார்ஸ், சரிங்களா, ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பார் அப்படி சொல்லலாம். ஸோ ஈஸியாக இருக்குது, நல்ல பெரிய ஹேண்டில் பார்ஸாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்கடு வண்டி தான். வண்டி வந்து ஸ்லிம்மாக டிசைன் பண்ணாலுமே ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக ஒய்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வண்டியோட அந்த ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிரேக்கிங் பொறுத்தவரையே ஃப்ரண்ட் பிரேக்கும் சரி ரியர் பிரேக்கும் சரி நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். யூஸ்வலாக வந்து பிரேக் வந்து சில பேர் வந்து பேக் மட்டுமே அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, மிக்சன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங், எஃபிஷியண்ட்டான ஒரு பிரேக்கிங் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். யூஸ்வலாக வந்து பிரேக் மட்டுமே அப்ளை பண்ணுவாங்க, சிலர் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 2 பிரேக்குமே ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிரேக் அந்த பேட்ஸோட லைஃபும் நல்லாயிருக்கும், பிரேக்கும் நல்லா எஃபிஷியண்ட்டாக நிற்கும், சரிங்களா. கத்திப்பாரா கிண்டி பிரிட்ஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையிலேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேறு ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையோட அழகு எப்படி இருக்குது, சென்னையோட ரோட்ஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஓகே,
ஒரே டிராஃபிக்கான பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எல்லா ஆஃபீஸ் போகிறவங்களும் இப்படி தான் போவாங்க. இப்போது அதாக நீங்கள் எல்லாம் ஆக்சுவலாக ஓவர்டேக்லாம் பண்ணணும் வண்டியை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஆக்சிலேஷன் போதும். ஸோ ஈஸியாக வந்து எந்த வெஹிக்கில் வேணால் நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மேசிவ் பவர் வந்து இந்த பீஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 400 பீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான பிரேக்ஸ் கைஸ். ரொம்ப நீங்கள் வந்து எஃபெக்ட் போடணும்னு கிடையாது. ஸோ எஃபெக்ட்லெஸ் பிரேக் தான். ஈஸியாக வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிரேக் வந்து இதுவாகுது. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், மியூசிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள் அப்படின்றதுனால அது வந்து சிஸ்டமில் போட்டு உங்களுக்கு ஓனர்ஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆப் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மியூசிக்ஸ் கண்ட்ரோல்ஸு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த ஆப் இல்லை. அந்த ஆப்புக்கான லாகினுமே கிடையாது. ஸோ அதனால் நம்மளால் அந்த இதை வந்து நம்மளால் லாகின் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு விஷயம். மித்தபடி எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போதைக்கு நம்மளால் ரைடிங் மோட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியும். ரைன் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றனால உங்களுக்கு பிக்கப்பில் வந்து ஸ்ப்ரே மூலிமா தான் வந்து இன்ஜின்குள்ளே வந்து ஃபியூல் வந்து மிக்சர் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பிக்கப்பு எல்லாமே வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போது கார்பரேட்டர்னால் என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பொறுத்து ஏர் மிக்சர் ஆகிறது அது எல்லாமே வந்து மாறுபடும். அது இல்லாமல் அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். பட் இது அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி மேடு. ஸோ அவங்க எவ்வளோ ஃபியூல் உள்ளே மிக்சர் ஆகணும் எல்லாமே வந்து ப்ரீ கால்குலேட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபியூல் உள்ளே வந்து போன் ஆகும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். 158 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே இந்த வண்டியை ஓட்டியிருக்கோம். லாங் ரைடு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன். பட் டைமே இல்லை சுத்தமாக. அதனால தான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஈஸியாக இருக்குது கைஸ் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ சிக்னல் டு சிக்னல் ஓட்டுறதுக்கு அடுத்த சிக்னல் ஒரு 200 மீட்டர்ஸில் அடுத்த சிக்னல் இருக்கும். ஸோ அதுக்கும் பாருங்களேன். அதுவும் இல்லாமல் இப்போது இந்த வண்டியில் என்னென்னா இப்போது ஒரு 3rd கியரில் கூட நம்மளால் 10 கிலோமீட்டர்ஸ் போக முடியுது. இது வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போது சில வண்டியில் வந்து கியர் ரேஷியோ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இப்போ ஃபஸ்ட் கியர்னால் இவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் போய் ஆகணும், செகண்ட் கியரில் நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போய் ஆகணும். அப்படி இல்லைனா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். இல்லைன்னா ரொம்ப இடிக்கும் கியர், டக்குன்னு இடிக்கும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லாமல் என்னென்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவங்க எப்படி யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னா சிட்டிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, நான் சம்டைம்ஸ் வந்து வீக்கெண்ட் ஆனால் லாங் ரைடு எடுத்துன்னு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து 2-in-1 இந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கியர் ரேஷியோ பொறுத்தவரையே நம்மளுக்கு வந்து ஒரு கியருக்குமே வந்து நம்ம ஹையாக தான் ஆக்சுவலாக ஸ்பீட் போகும். பட் இந்த வெஹிக்கிளை வந்து லோலியே வந்து ஓட்ட முடியுது. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் வந்து கியரில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வேர்ல்டு ஃபேவரட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபேவரட் மோட்டார் சைக்கிள் பல்சர். அதேமாதிரி பல்சர் பொறுத்தவரையே எவ்வளோ மாடல்ஸு எவ்வளோ வெஹிக்கிள் சேல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டினாவே பல்சர் பைக் பார்க்காம இருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பைக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 1,85,000 எக்ஸ்-ஷோரூம் இன் சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் மோட்டார் சைக்கிள் இன் 400cc செக்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 150cc வெஹிக்கிளே வந்து 2 lakhs மேலே வந்து சேல் பண்ணிகிட்ருக்க காலத்தில் ஒரு 400cc ஒரு மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,85,000 எக்ஸ்-ஷோரூம் இன் சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டுமே அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கிட்டீங்க, இதோட சர்வீஸ் காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எப்போயுமே பார்த்தீங்கன்னா பஜாஜோட சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஸ்பேர் காஸ்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாங்கி இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.
அசோக் பில்லரில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த வண்டி எப்போது லெஃப்ட் எடுத்து போகணும், ஆனால் லெஃப்ட்டு எடுக்க முடியுமா? எடுக்கலாம் லெஃப்ட்டு. அழகாக உள்ளே கட் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த பீஸ்ட்டு ஓட்டி ஓட்டி எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா பஞ்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ரிட்டர் ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டுன்னு பொறுத்தவரை இது வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் அண்டர்பெல்லி அப்படின்றனால உங்களுக்கு வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க, சைட்லலாம் வராது. சைடில் எக்ஸாஸ்ட் மேலே நான் கால் வைக்கணும் அப்படிலாம் வந்து கேட்க வேணாம், அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டு. அதனால் நல்லா சவுண்டு பஞ்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. பழனி வந்துட்டோம். வடபழனியில் டிராஃபிக்கில் NS 400 Zஐ ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எங்கே வைப்ரேஷன்லாம் இல்லைங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இதோட மிரர்ஸ், ஸோ மிரர்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா மிரர்ஸ் பொறுத்தவரைய லாஸ்ட் டைம் கொடுத்த NS 400 மிரர் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து டாமினாரோட மிரர், சரிங்களா. இந்த மிரர் பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ண மிரர். அது இல்லாமல் ஆக்சுவலாக இந்த மிரர்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டரான மிரர்ஸ், ஸோ நல்லா வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து தெரியும். நல்லா வந்து ஒய்டரான மிரர்ஸ் வந்து தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஒரு வெஹிக்கிளில் எப்படி கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் அந்த மாதிரி ஜாலியாக இந்த வண்டியை வந்து சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து ஓட்ட முடியுது. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து ஒரு 165 kg சம்திங் எதுவும் நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப லைட் வெயிட்டான மோட்டார் சைக்கிள் தான். ஸோ என்ன தான் வந்து டாமினாரோட அதே இன்ஜின் வந்து இந்த NS 400 கொடுத்துருந்தாலுமே இதில் நிறைய ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாமினார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜியாக பெருசாக இருக்கும், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நேக்கடு ரொம்ப ஸ்லிம்மாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஓட்டுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு அழகாக அப்படி ரைட்டுலேருந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி அழகாக ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர்க்குள்ளே பார்க்கலாம் இந்த NS 400 எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வாங்க போகிறாங்க, எவ்வளோ சிட்டிக்குள்ளே ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ NS 200 பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டான மாடல், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அதுலேயே வந்து இன்னும் பவர் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து NS 400. ஸோ அதனால் 400 பவரை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓட்டி என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம சென்னை சிட்டி அவுட் ஆஃப் த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ எப்படி மேனேஜ் பண்ண முடியுது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரியல் டைமாக காட்டுறோம். ஓகேவா? ஏன் நான் வந்து இப்போது ஹைவேல ஓட்டி காட்டல அப்படின்னா, ஸோ என்ன தான் வந்து நம்ம ஹைவேல ஓட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணி காட்டினாலுமே ஆனால் 99.9% வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். எப்போனாச்சு தான் ஹைவேல வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டி இந்த வண்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். கோயம்பேட்டில் வந்து அந்தளவுக்குலாம் டிராஃபிக் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ இந்த பாலம் வந்து போட்டனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் போயிட்டு வருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பஸ்ஸில் போகிறவங்க அவங்களாம் வந்து பாலத்துக்கு கீழே போயிடுவாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் பாலத்துக்கு மேலே போயிடுவோம். ஸோ அதனால் டிராஃபிக் இங்கே அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஆஃபீஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி பீஸ்ட் இருக்கனால, பீஸ்ட்டோட பவர் மூலிமா நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரமாக போய்ட்டோம். ஆனாலும் ஸ்பீடாக கூட நான் ஓட்டல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரௌண்ட் ஒரு 80க்குள்ளே தான் நான் ஓட்டியிருப்பேன். ஸோ அப்படின்றக்க சொல்ல வண்டியோட அந்த ஸ்மூத்னஸ்ஸு, வண்டியோட அந்த கம்ஃபர்ட்னஸ்ஸு, ஸோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து டயர்டே ஆக்காமல் ஈஸியாக வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்துச்சு.
சரி guys, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கிலோட டீட்டெயிலான தமிழ் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜ் போட்டுறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நைட் நேரத்தில் இந்த பைக்கில் வந்து ஓட்டி நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கிலோட லைட்டு எப்படி இருக்குது, லைட்டோட விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் கைஸ்.